உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜோதிட ஆய்வினை செய்ய போகிறோம். ஜோதிட முறையை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். இந்த கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிலர் ஒரு சில தவறு பண்ணுறீங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கேள்வியை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய அனைத்து இதுவும் எடுத்து நம்ம பதில் சொல்லுவோம். இலவசமாக மகிழ்ச்சியோடு நம்ம ஜாதக ஆய்வினை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் இருந்து எடுத்த ஒரு ஜாதகங்க இது. இவர் ஒரு ஆண் ஜாதகர், வயசு 35 ஆச்சு, 15/4/1989 பிறந்திருக்கிறார். ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்த்து கிரகங்களையும் நம்ம சொல்கிறோம். மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, செவ்வாய், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, தனுசுவில் சனி, கும்பத்தில் ராகு பகவான். இவரை பொறுத்தவரையிலையும் பிறப்பு லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஷ லக்னம் பிறப்பு லக்னம், வயதின் லக்னம் அதாவது வளரும் லக்னம். 10 வருஷத்துக்கு ஒரு கட்டம் மாறுது இல்லைங்களா? அப்போ 1, 2, 3, 4, 5 5வது லக்னமாக வளரும் லக்னம் சிம்ம லக்னம் ஏஎல்பி வருகிறது. இந்த சிம்ம லக்னத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கிறது மேஷத்தில் இருக்கிறார். எத்தனாவது இடம்? 9ஆம் இடம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கார், நல்லா இருக்கார். சரி, நட்சத்திர புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது மகம் 2ஆம் பாதம் வருது. மகம் 2ஆம் பாதம் இயங்கிட்டுருக்கு. மகத்தினுடைய அதிபதி கேது பகவான். அவர் எங்கே இருக்கார்? ஏஎல்பி லக்னத்திலே இருக்கார். நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். இப்போது ஜாதகர் நல்ல நிலையில் இருக்கார். ஆனால் இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, வேலை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். அப்போ வேலையை பற்றி பார்க்கும்பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் இடம் அப்படின்னும் பொழுது 10ஆம் இடத்தை அதிபதி சுக்கிரன் போய் 10க்கு 12 இருக்கார். 10க்கு 12 இருக்கார். லக்னாதிபதியும் 10க்கு 12 இருக்கார், சூரியன். அப்போது இவரை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா, இந்த மகம் 2ஆம் பாதம் 29/11/2023 7/11/2025 வரைக்கும் மக நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகுது. இந்த மகம் அப்படின்னும் பொழுது நவாம்ச புள்ளி 1, 2 இந்த இடத்துல ரிஷபத்துக்கு போகும். அது 10ஆம் இடமாக இருக்குது. அப்போ அவர் கேட்ட கேள்வி கரெக்டு தான். வேலை எப்போ கிடைக்கும் கேட்ட கேள்வி சரி. ஆனால் இவரை பொறுத்த வரலையும் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படி போய் வேலை பார்க்கணும். இந்த ஏஎல்பி நட்சத்திர புள்ளி 19/10/2022 32 வரைக்கும் இயங்குது. அந்த 10 வருஷம் இயக்கக்கூடியது. இப்போ மகம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் சுக்கிரன் அடுத்தது வரும் நட்சத்திர புள்ளி. மகம் 1, 2, 3, 4 போய் சுக்கிரன் வரும், பூரம் வரும். பூரத்தின் அதிபதியும் 10க்கு 12 தான் இருக்கார். அதுக்கப்புறம் மகம் பூரம் உத்தரம் வரும். உத்தரத்தின் அதிபதியும் பார்த்தீங்கன்னா சூரியன், அவரும் 10க்கு 12 இருக்கார். அப்போது இந்த 10 ஆண்டு இயக்கக்கூடிய ஏஎல்பி லக்னம் இந்த 19/10/2022 19/10/2032 வரைக்கும் இவர் வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் வேலை பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக அப்படி தான் அமையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மகம் முடிஞ்சு போகிறோம். மகம் இப்போ மகம் 2 போகுதுங்க. அதுக்கப்புறம் பூரம் சுக்கிரன் வரும். அதுக்கப்புறம் சூரியன், அது உத்தரம் வருவார். ஸோ இந்த 10 ஆண்டு காலமும் இயக்கக்கூடிய இந்த சிம்ம லக்னத்துக்கு அவர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்த்தா தான் அவருக்கு சிறப்பாக இருக்கும். வேலை எப்போ கிடைக்கும்? அவர் கேட்குற கேள்வி வேறு. வெளிநாட்டு வேலை கூட எப்போ கிடைக்கும் அப்படின்னு. மகம் 2ன்னும் போது உங்களுக்கு இங்கே தான் போயிட்டுருக்கு. D9 பாருங்கள், ஏஎல்பிக்கு 10 தான் போகுது. அப்போது இது நடப்பு நிகழ்காலத்தில் போயிட்டுருக்கா. ஸோ அப்போது இவருக்கு ஆக்சுவலாக இப்போது
அதற்கான காலகட்டம் வந்தாச்சு. இவர் கண்டிப்பாக முயற்சி பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி பாருங்கள், சுக்கிரனும் அவர் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். இவர் முயற்சி பண்ணிகிட்ருக்கார். ஸோ அப்போ முயற்சி பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்துக்குள் 7/1/2025 வெளிநாட்டு தொடர்பு வேலை வாய்ப்புகள் கிடச்சி வேலைக்கு ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்கிறோங்க. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.